எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்னா நேரலாகிய உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2311வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்று கொண்டு செல்ல இருக்கிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் ஒவ்வொரு சபைகளுக்கும் கொடுத்த சிறுவர் சிறுமிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த சிறு பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக காலமன்ன நேரலாகிய நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. இந்த 2311வது காலமன்ன நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது, உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதாவது தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். நன்றா கவனிங்க. ஆண்டவர் நமக்கு சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னாரு. அதே சொல்றாரு, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இப்பொழுது நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சமுதாயத்திலே தேசத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தேவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்க கவனமாய் கேளுங்கள். யாத்திரையாகமம் 14:16 நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மோசேக்கு சொல்லுகிறார், மோசே நான் உன் கரத்திலே கோல் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, உன் கையை நீட்டி சமுத்திரத்தை பிரித்து விடு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. யாராவது கிரகிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, மோசேக்கு சொல்றார். மோசேயை ஆண்டவர் அழைத்தார், வேறு விரித்தார், பார்வோனுக்கு முன்னால கொண்டு நிறுத்துவது சொல்லுகிறார். அப்ப சொல்றாரு, நாம் போக முடியாது சொல்லும் போது மோசேக்கு கர்த்தர் ஒரு கோலை கொடுக்கிறார். இந்த கோலை கையிலே பிடித்துக்கொள். இந்த கோலை கொண்டு நீ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாய் என்று சொல்லி அந்த அதிகாரம்ங்கிற கோலை கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த கோலினாலே தேவன் அந்த கோலை கொண்டு மோசே அநேக அற்புதங்களை பார்வோனுக்கு முன்னால செய்தார். இப்பொழுதும் பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாகிய கோலை உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் வாக்குத்தத்தங்களை உங்கள் பிரச்சனைக்கு நேராக சொல்லி கையை நீட்டும் போது ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். இது நம்ம விசுவாசம் செய்யறதே கிடையாது. நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சரி, ஊழியக்காரங்களை தேடி போறது. நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சரி, அந்த பிரதர் ஜெபம் பண்ணுவார், இந்த பிரதர் ஜெபம் பண்ணுவார் சொல்லி நம்ம ஒரு மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கிட்டோம். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்க, நான் உனக்கு கொடுத்திருக்கல கோல், அந்த கோலை பயன்படுத்துகிறாரு. உன் கையில வாக்குத்தத்தமாகிய கோலை கொடுத்திருக்கல, அந்த கோலை சமுத்திரத்துக்கு நேரம் நீட்டி அப்படிங்கிறாரு. ஜனங்கள் எல்லாரும் செங்கடலுக்கு முன்னால நிக்கிறாங்க, சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால நிக்கிறாங்க. ஆண்டவர் நல்லவர். மோசே கதற, ஆண்டவரை என்ன செய்து கேட்கும் போதுதான் கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. எப்படிங்க செய்ய முடியும்? சமுத்திரத்தை எப்படி பிளக்க முடியும்? கையை நீட்டி கால் நீட்டி முடியாது. ஆனால் தேவன் அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, இந்த காலை முன்ன செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அற்புதங்களை செய்கிற வல்லமையுள்ள கோலாகிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தமாகிய கோலை கொண்டு உங்களுக்கு முன்னால எது பிரச்சனையாக இருக்கிறதோ அந்த பிரச்சனைக்கு நேராக உங்க கையை நீட்டி பாருங்க, அந்த பிரச்சனை பிளந்து விடும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால சிவந்த சமுத்திரம் ஒய்யாரமாய் நின்று கொண்டிருந்தது.
பின்னாலே பார்வோன் படை துரத்தி வருகிறது. ஜனங்கள் எங்கும் செல்ல முடியாது. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட மோசே கேட்கும் சொல்றாரு, நீ என்கிட்ட ஏன்பா வர? நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டேன். அல்லேலூயா. ஐயா, நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ அன்னைக்கு ஆண்ட உனக்கு பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. நீ என்னைக்கு கிறிஸ்துக்குள்ள வளர்கிறையோ அன்னைக்கு ஆண்டவர் பிசாசுகளை மேற்கொள்கிற அதிகாரத்தை உனக்கு கொடுத்துட்டார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டான்னு சொல்லிட்டாரு. அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு இன்னொன்னு அங்க போய் ஜோம் பண்ண போறேன், இங்க போய் ஜோம் பண்ண போறேன், அதெல்லாம் போகாதீங்க, போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்குன்னு சொல்லி சபையில ஒரு பாஸ்டரை கொடுத்திருப்பாரு, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவர்தான் உங்களுக்கு அப்பப்ப வாக்குத்தத்தமாகிய கோலை கொடுத்துட்டு இருப்பார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நீங்க நான் அந்த திக்கதிசை தெரிய ஒண்ணு இந்த திக்கதிசை தெரிய ஒண்ணு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நீ என்ன செய்ற? அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. உனக்கு அற்புதங்கள் செய்யற அதிகாரத்தை, உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு உனக்கு கொடுத்துட்டாரு. சொன்னார்ல, எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்துட்டானே, நீ அந்த அதிகாரத்தை பயன்படுத்திப்போ. உன் பிரச்சனையை பார்த்து பிரச்சனை கை நீட்டு, அந்த பிரச்சனையை பார்த்து பிரச்சனை நேரம் கையை நீட்டு. ஐயா, எப்பேற்பட்ட வியாதியும் விளைகிறோம், எப்பேற்பட்ட கடன் பாரமும் விளைகிறோம், எப்பேற்பட்ட தடைகள் விலகப்படும். எப்போது நீ கோலை ஓங்கி கையை நீட்டும் போது உனக்கு கொடுத்த அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தினால நீ பயன்படுத்துவாய் என்று சொன்னால் உன் கண்களுக்கு முன்னால எந்த பிரச்சனை கோலியாத்து போல நின்றதோ அந்த பிரச்சனை ரெண்டாக பிளக்கப்படும். அல்லேலூயா. இதாங்க சத்தியம். இதுக்கு மேல சத்தியம் கிடையாது. சும்மா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. குடும்பத்தில் அவன் சேவனை வச்சுட்டா, இவன் பிரச்சனை வச்சுட்டா, இங்க வைக்கட்டுங்க. அந்த பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத. அந்த பிரச்சனைக்கு நேரம் கையை நீட்டுங்க. அதிகார கத்தை கொடுத்துட்டாருல, வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்காருல, வாக்கு தத்தத்தை பயன்படுத்து. ஒன்றியனை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி நீ வாக்கு தத்தை நீ சொல்லும் போது ஒழிச்சியாது. அதை சொல்லு, இதோ இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லும் இல்லை சொன்னார்ல, அந்த வாக்கு தத்தத்தை பயன்படுத்து. வாக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி பாரு. ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு நல்ல காரியம் செய்வார். உன் குடும்பத்துல மங்களகரமான காரியம் நடக்கும். உன் சபை வளரும், ஊழிய பழகி பெருகும். உங்க கையை நீட்டுங்க, பிரச்சனைக்கு நேரம் நீட்டுங்க. நீட்டும் போது ஆண்டவர் உங்க சபையில, குடும்பத்துல, சமுதாயத்துல உங்களை கொண்டு பெரிய அற்புதம் செய்வார். உங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்க. ஜோமுனமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் அன்னையோடு துதிக்கிறேன். நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.